இபிஎஸ் மீது தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இன்று காலை செங்கோட்டையனிடம் அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக தனது முடிவையும் செங்கோட்டையன் மாற்றிக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையை பொறுத்தவரை சபாநாயகர் அப்பாவு நடுநிலையோடு செயல்படுவதில்லை என்றும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு ஆதரவாகவும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது அவர்களை பேச விடுவதில்லை என்றும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். இதனிடையேதான் சபாநாயகர் அப்பாவுவை அந்த பதவியிலிருந்து நீக்க கோரி கடந்த ஜனவரி மாதம் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான உதயகுமார் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதனிடையே பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுவதாக இருந்தது. இந்த வாக்கெடுப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து இன்று காலை தலைமைச் செயலகத்தில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் கலந்து கொண்ட நிலையில் தொடர்ச்சியாக இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்து வந்த செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. ஏற்கனவே பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திலும் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் அதிமுக கொண்டு வரும் தீர்மானத்தின் போது செங்கோட்டையன் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி இருந்தது. ஒருவேளை அதிமுக தீர்மானத்தை செங்கோட்டையன் புறக்கணிப்பாரோ என்று நினைத்த அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் இன்று காலை செங்கோட்டையனிடம் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இபிஎஸ் ஆலோசனையில் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் செங்கோட்டையனை தனித்தனியாக சந்தித்த அதிமுக எம்எல்ஏக்கள் அவரிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கடம்பூர் ராஜு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் செங்கோட்டையனிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுக கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு செங்கோட்டையன் ஆதரவு தெரிவித்தார். என்னதான் இபிஎஸ் மீது செங்கோட்டையனுக்கு அதிருப்தி இருந்ததாக கூறப்பட்டாலும் கட்சி என்று வரும்போது செங்கோட்டையன் தனது நிலைப்பாட்டை மாற்றாமலே அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். என்னதான் இருந்தாலும் முடிவில் அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் சபாநாயகர் பதவியில் இருந்தார் அப்பாவு.